சினிமா ஆர்வலர்கள், ரசிகர்கள் இவங்க எல்லாருமே வந்து அந்த வழக்கமான டெம்ப்ளேட்லேருந்து மாறுபட்ட ஒரு ஒரு படத்தை கொடுத்ததுக்காக என்ன பாராட்டுறீங்க. இந்த கிரெடிட்டை முழுக்க முழுக்க நான் எடுத்துக்க முடியாது. சார் தான் அந்த மாதிரியான படம் இப்போ வேணாம், அது அப்போ பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம வந்து ஒரு இந்த டெம்ப்ளேட்லேருந்து விலகி போகின்ற ஏற்கனவே தளபதி விஜய்க்கு நீங்கள் சொன்ன அந்த ஒரு 3 கதை வேற ரெடியாக இருக்கு. அந்த கதையை சார் எதை ஓகே பண்ண பார்க்கலாம். இட்ஸ் டூ ஏர்லி டு ஆன்சர். எனக்கு வந்து ஆக்சுவலாக படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு உராட்ச உணர்வு இருக்க தான் செஞ்சது. இன்ஃபேக்ட் படப்பிடிப்பின் போதே அந்த உராட்ச உணர்வு. இதை வந்து ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்க, இது கண்டிப்பாக வந்து அது சேர வேண்டிய இடத்துல போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை சாருக்கு வந்து பரிபூர்ணம். இன்ஃபேக்ட் இதை வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் இதை ஒரு டைலாகாகவே நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு, இதை வந்து அந்த அளவுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆடியன்ஸ்க்கு. கதையினோட போக்கிலேயே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆரோக்கு எதுக்கு சார் நீங்கள் டப்பிங் கொடுப்பீங்க? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் திரையில் வெளியான நடிகர் அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் பெரிதளவில் வரவேற்பு பெற்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் முக்கிய பங்கு வகித்த இதன் படத்தின் இயக்குனர் மகிழ் திருமினி நம்ம இடையிலே இருக்கிறார். அவருடைய நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களோட இன்டர்வியூஸ், உங்களோட பேச்சுகள் பலவருமே மெயினாக தமிழ் பேசி தான் நம்ம பழகிருக்கோம். ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர், படம் ரிலீஸ் எல்லாமே மேக்கிங் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. இது எப்படி சார் அது உங்களோட நீங்கள் பேசுகிறதுக்கும் உங்களோட படத்தோட மேக்கிங்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி வேற ஒரு ஜேர்னலில் இருக்கே, இது எப்படி? என்ன வேறுபாட்டை பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை சார், நீங்கள் நல்லா தூய தமிழ் பேசுகும் போது ஒரு மாதிரி மண் சார்ந்த தமிழ் அந்த மாதிரி படங்கள் தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோம். ஓகே. பட் ஆனால் உங்களோட படங்கள் பார்த்தா ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் வேறு லெவலில் இருக்கே. அது தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். எனக்கும் அந்த மாதிரி மண் சார்ந்த படங்களை எடுக்கணுன்ற ஒரு ஆசை ஒன்று உண்டு. ஸோ வருங்காலத்தில் அது நடக்கும் நான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பண்ணின படங்கள் எல்லாமே, என்னுடைய முதல் படத்தை தவிர மற்றது எல்லாமே வந்து ஒரு த்ரில்லர் ஜான்ரு அல்லது ஒரு ஆக்ஷன் ஜான்ரு அந்த ரகத்தை சார்ந்ததாகவே இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான படங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபில்ம் லாங்குவேஜ் தேவைப்படுதோ, ஸோ அந்த லாங்குவேஜை நான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்குது, ஹாலிவுட் லுக்கில் இருக்குன்னு. தட்ஸ் அ பிக் காம்ப்ளிமெண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சார், ஒரு பெரிய ஸ்டார்டம் இருக்கும்போது ஃபேன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு மாஸ் சீன்ஸ் இருக்கும், ஃபைட் சீக்வன்ஸ் வேணும், மாஸ் ஓப்பனிங். பட் ஆனால் எதுவுமே இந்த படத்தில் இல்லாமல் என்னெல்லாம் ஒரு இது அதை அப்படியே டோட்டலாகவே உடச்சிட்டு வேற ஒரு ஜேர்னரில் அஜித் சாரோட படம் வந்து இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன சார்? அஜித் சார் தான். ஏன்னா இது வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துருக்கு இந்த படம். இப்போ நீங்கள் உங்களை போன்ற சினிமா ஆர்வலர்கள், ரசிகர்கள் இவங்க எல்லாருமே வந்து அந்த வழக்கமான டெம்ப்ளேட்லேருந்து மாறுபட்ட ஒரு ஒரு படத்தை கொடுத்ததுக்காக என்ன பாராட்டுறீங்க. இந்த கிரெடிட்டை முழுக்க முழுக்க நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா சாருடைய அனுமதி இன்றி, சாருடைய ஒத்துழைப்பு இன்றி இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கை ஒரு ஃபில்ம் மேக்கராக என்னால் மட்டுமே எடுத்திருக்க முடியாது. இல்லை சாருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளம் எண்ணிக்கை எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க சார்கிட்ட அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நானுமே இன்னும் உங்ககிட்ட வெளிப்படையாக உடச்சி பேசணும் அப்படின்னா, சாரை வச்சு நான் பண்ணக்கூடிய முதல் படம் வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். பட் சார் தான் அந்த மாதிரியான படம் இப்போ வேணாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம வந்து ஒரு இந்த டெம்ப்ளேட்லேருந்து விலகி நிற்கின்ற ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தை அந்த வழிகாட்டுதலையும் கொடுத்தது சார் தான். அஜித்குமார் சார் பார்க்கும்போது ஒரு படம் ஒரு இயக்குனரோட பண்ணும்பொழுது தொடர்ச்சியாக ஒரு 2-3 படங்கள் பண்ணுவோம். அப்போ அடுத்த இதில் உங்களோட லைனப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை அதுக்கான கதைகள் ரெடியாக இருக்கா? கதைகள் ரெடியாக இருக்குது. ஆனால் லைனப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கான பதிலை சொல்ல வேண்டியது சார் தான். ஸோ நான் காத்துட்ருக்கேன். அண்ட் சார் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.
ஏற்கனவே தளபதி விஜய்க்கு நீங்க சொன்ன அந்த ஒரு 3 கதை வர ரெடியா இருக்குன்னீங்க. அந்த கதைய சார் ஏதோ ஓகே பண்ண வாய்ப்பு இருக்கா? பார்க்கலாம். இட் இஸ் டூ ஏர்லி டு ஆன்சர். சார்ன்னு சொல்லும்போது சாருக்காகவே எத்தனையோ கதைகள் உண்டு. சாருக்காகவே ஆ, நான் எழுதணும்னு ஆசைப்படுகின்ற, எழுதி வச்சிருக்கின்ற கதைகள் உண்டு. பட் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சார்கிட்டேருந்து தான் வரணும். படம் ரிலீஸே ஒரு பல்வேறு தடைகள தாண்டி விடாமுயற்சி மாரி தான் அது படம். இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாரி தான் பல்வேறு போராட்டங்கள் ரிலீஸ் டேட் சொல்லி தள்ளி போயி, அதுக்கப்புறம் புத்தாண்டுக்கு அப்புறம் அதுல ஒரு பெரிய அதிர்ச்சி ரசிகர்களுக்கு. இப்படி பல்வேறு தடைகள தாண்டி ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மொமெண்ட் உங்களுக்கு எப்போ அதுல ஓகே. எனக்கு வந்து ஆக்சுவலா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு அச்ச உணர்வு இருக்க தான் செஞ்சது. இன்ஃபேக்ட் படப்பிடிப்பின் போதே அந்த ஒரு அச்ச உணர்வு இருந்தது. ஏன்னா சாருடைய இமேஜிலிருந்து ரொம்ப விலகி நிற்கின்ற ஒரு படமா இது இருக்கு. அண்ட் அவருடைய அந்த ஸ்டார் ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பிம்பம். அது தொடர்ந்து இந்த படத்துல வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவர் அடி வாங்கக்கூடிய இடத்துல இருக்காரு. அவர் வந்து கேலிக்கும், கிண்டலுக்கும் ஆளாகக்கூடிய இடத்துல இருக்காரு. ஆ, அச்சுறுத்தப்படுகின்ற இடையில நிலையம். அவர் பயப்படலைனாலும் அவரை த்ரெட்டன் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்காரு. அவருடைய உறவு முறையிலையும், அவர் மனைவியுடனான அவருடைய உறவு முறையிலையும் ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் பொதுவான ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல. சரியா? ஸோ நம்ம இவ்வளோ லிபர்ட்டி எடுக்கிறோமே, இதை வந்து ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? இந்த அச்சம் எனக்கு நிஜமாவே இருந்தது. பட் சார் என்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னுடைய ரசிகர்கள் வந்து பக்குவப்பட்டவர்கள். அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து சரியா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். அவர் இந்த மாதிரி பரிச்சார்த்த முயற்சிகளை வந்து பல தடவை பண்ணியிருக்காரு. அவருடைய பாஸ்ட்ல கூட. முகவரி, என்னை அறிந்தான், நேர்கொண்ட பார்வை, இப்படி பல படங்கள் வரலாறு, இப்படி பல படங்களை சொல்லலாம். ஸோ அவருடைய ரசிகர்களுக்குமே ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஒன்று உண்டு. எனக்கு எங்கே பயம் வருது அப்படின்னா, எங்கே வந்தது அப்படின்னா, நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டராக நான் அறியப்பட்டிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு அஜித் சார் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள் இருக்கக்கூடிய, கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹீரோவோட நான் சேர்ந்து பணியாற்ற போகிறேன். இது வந்து ஒரு பெரிய சம்பவமாக, ஒரு ஆக்ஷன் சம்பவமாக இந்த படம் வந்து வெளிவர போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த அந்த அச்சிலிருந்து விலகி வேற ஒரு படம் கொடுக்க போகிறோமே, இது என்னவாகும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் தியேட்டரில் பார்த்துட்டே இருக்கேன். தியேட்டர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அமைதி ஆகிடுது. இந்த சவதிகா சாங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தியேட்டர் வந்து அமைதி ஆகிடுது. அதுவும் சவதிகா சாங் முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஒரு வழக்கமான ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஹீரோ படத்தில் இடம்பெறாத ஒரு உறவு சிக்கலை வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ சைலண்ட் ஆகிற தியேட்டர் அப்படியே சைலண்ட்டாகவே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் படத்தினுடைய தடம் மாறுது. ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமாவாக இருந்தது ஒரு ரோட் ஃபில்மாக மாறி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக உருவெடுக்குது. ஹீரோ வந்து ஒரு பனை கைதியாக பிடிக்கப்படுறாரு, அடிக்கப்படுறாரு. கொஞ்சம் ஒரு அச்ச உணர்வோடு தான் நான் படத்தை பார்க்குறேன். ஆனால் தியேட்டர் அமைதியாக இருக்குது. எங்கேயாவது கூக்குரல்கள் இந்த மாதிரி வருமா அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தியேட்டர் அமைதியாக தான் இல்ல இருக்கு. சில டைம் தியேட்டர்ல அதான் அது கோவப்படுவாங்க, ஏதாவது திட்டுவாங்க. திட்டுவாங்க. எதுவுமே இல்லல்ல. இல்லை இல்லை. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தாலும் எனக்கு வந்து அந்த அச்ச உணர்வு ஃபுல்லாக விலகலை. நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். செகண்ட் ஹாஃபில் அந்த கார் சீக்வன்ஸில் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அதுதான் தொடர்ச்சியாக அவமானத்திற்கு உட்படுத்தப்படும் ஹீரோ கதாபாத்திரம் திருப்பி அடிக்கின்ற ஒரு தருணம். அங்கே தியேட்டரை ஒருமிச்சு எழுந்து நின்று கத்த ஆரம்பிச்சது சந்தோஷத்தில், உற்சாகத்தில். சரியா? அப்போதான் எனக்கு தோணுச்சப்பா நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுதான் நான் வந்து ஒரு பெரிய அமேசிங்கான ஒரு ஃபேக்டராக பார்க்குறேன். ஏன்னா இதுதான் கதை அப்படின்னு தீர்மானமாகுது. சரியா? அதுக்கப்புறம் அதை படமாக பண்ணி முடிக்கிறோம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சார் இஸ் வெரி ஹாப்பி. த ப்ரொடியூசர் இஸ் வெரி ஹாப்பி. சுபாஷ்கரன் சார் இஸ் வெரி ஹாப்பி. தமிழ்குமரன் சார் இஸ் வெரி ஹாப்பி. ப்ரீ ரிலீஸ் அப்பவும் சரி, போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறமும் சரி, he is very confident and very happy. As a director, I am very happy. இப்போ அடுத்த டெஸ்ட்
ரசிகர்கள் இதை எப்படி பார்க்க போகிறாங்க? சாருடைய ஜெனுவினான ரசிகர்கள் they are very happy. அவங்க கொண்டாடுறாங்க படத்தை. அதுக்கப்புறம் நியூட்ரல் ஆடியன்ஸ் இன்னைக்கு சாரசாரியாக தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு படம் வந்து அவங்க கிட்ட போய் சேர்ந்துருச்சு. எங்களுக்கு இனிமேல் எந்த பயமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. வாட் மோர் கேன் ஐ ஆஸ்க் ஃபார் as a filmmaker? ஒரு படத்துக்கு நம்ம ரிலீஸ்க்கு முன்னாடி சில பேர் வந்து ரொம்ப ஹைப் கொடுத்துட்டா, ஒருவேளை அந்த படத்தில் அந்த ஹைப் இல்லைன்றனால ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா அது படத்துக்கு வந்து அது நெகட்டிவ் இமேஜாக இருக்கும். நீங்கள் அப்படி சட்டிலாக ப்ளே பண்ணது படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னன்னா, ஆடியன்ஸை வந்து சீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அவங்க ஒரு படத்தை எதிர்பார்த்து கடைசியில் படம் வேறு விதமாக அமைஞ்சதுன்னா, அது வந்து நான் ஆடியன்ஸை திட்டமிட்டு சீட் பண்ண மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஆரம்பத்தில் இருந்தே அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன். இந்த படம் அந்த ரகத்தை சார்ந்தது அல்ல. இதில் வந்து நீங்கள் இன்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்காதீங்க. இது வேற ஒரு படமாக வரப்போகுது. ஆக்ஷன்லாம் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, த்ரில்லிங் ஃபேக்டர்ஸ் உண்டு. பட் இது வந்து அந்த வழக்கமான அச்சிலிருந்து மாறுபட்ட ஒரு படம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதை வந்து ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்க, இது கண்டிப்பாக வந்து அது சேர வேண்டிய இடத்துல போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை சாருக்கு வந்து பரிபூர்ணமாக இருந்துச்சு. ஸோ அவர் கொடுக்குற தைரியம் ஒரு சைடு எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ரிலீஸ்க்கு முன்னாடி தமிழ்குமரன் சார் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கூடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்ததுக்கப்புறம் நாட் ஜஸ்ட் சென்னையிலேயோ அல்லது சென்னை போன்ற பெருநகரங்களிலோ மட்டுமல்லாமல் இன்றைக்கி மற்ற நகரங்கள்லேயும் இந்த படம் வந்து வரவேற்கப்படுகின்ற அந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்ம சொல்ல வந்த கதையை நம்ம உண்மையாக நேர்மையாக சொன்னோம்னா அது நிச்சயமாக வரவேற்கப்படும்னு நான் எப்போதும் நம்பக்கூடிய அந்த விஷயம் இன்னும் உறுதிப்பட்டிருக்கு. இன்னும் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஒரு ஃபில்ம் மேக்கர். அதாவது 1000 தடைகள் தாண்டினாலும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சாருக்கு அந்த கிடைச்ச விருதாக இருக்கட்டும் சரி, அவர் ரேசிங்கில் பெற்ற வெற்றி எல்லாமே படத்துக்கு சரி, அது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவே பார்க்கப்படுது. சாருக்கு வந்து பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? நீங்கள் அந்த ஏன்னா அசர்பைஜான் நீங்கள் அந்த ட்ரெய்லர் சீக்வன்ஸ் படம் ஃபுல்லாக பார்க்கும்பொழுதே தெரியுது, ஒரு மாதிரி புழுதியாக தான் இருக்காது. ஷூட்டிங் எடுக்கிறதே ரொம்ப சவாலானதாக இருக்குது. இந்த பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு வெற்றியாக இருக்கா? ஆக்சுவலாக சாருடைய கெரியரில் நடந்த மிக முக்கியமான 2 விஷயங்கள் வந்து விடாமுயற்சி படமாக்கத்தின் போது ஏற்பட்டது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெருமையான விஷயமாக நான் கருதுகிறேன். ஒன்று, அவர் ரேஸில் ஜெயிச்சது. இன்னொன்று, அவருக்கு பத்மபூஷன் கிடச்சிது. சரியா? ஸோ இது 2மே விடாமுயற்சி அப்போது நடந்த ஒரு விஷயம். ஆகையினால ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. நான் தான் சொன்னது, நான் உங்களுடைய முந்தைய கேள்விக்கு நான் பதில் சொன்ன மாதிரி சார் இஸ் ஹாப்பி. தமிழ்குமரன் சார் அவருக்கு வந்து ரொம்ப திருப்தி. அவர் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம். சுபாஷ்கரன் சார் ஒரு ஃபில்ம் மேக்கரை எனக்கே வந்து ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஃபேன்ஸும் சரி, நியூட்ரல் ஆடியன்ஸும் சரி, இவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து இன்றைக்கி வரவேற்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸாக மட்டுமல்லாமல் ஒரு கண்டென்ட்டாகவும் ஜெயிச்ச படமாக நான் இதை பார்க்குறேன். அண்ட் நாங்கள் எடுத்த ரிஸ்க்கு ஒரு பலன் கிடச்சிருக்கிறதா தான் எனக்கு இது தோணுது. அண்ட் இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் நான் என்னுடைய நன்றியையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆனபோது மூவி ரிவ்யூஸை தாண்டி இந்த மீம்ஸ்ன்றது ஒரு பெரிய ரோல் ப்ளே ஆகுது. ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஜாலியாக பாசிட்டிவ்ஸாக மீம்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது பார்த்த மீம்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மீம்ஸ் எதாவது இருக்கா? நான் பொதுவாக அந்த சைடு போகிறதில்ல. நான் வந்து மீம்ஸை பார்க்குறதில்ல. நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நான் அதை பார்க்குறதில்ல. எனக்கு வந்து மக்களுடைய ஃபீட்பேக் தான் வந்து எனக்கு எப்போதுமே ரொம்ப முக்கியமானதாக பட்டுச்சு. பிகாஸ் தட் இஸ் அவர் லிட்மஸ் டெஸ்ட். ஸோ அதுக்கு நான் வந்து காது கொடுத்து கேட்பேன். ஃப்ரம் த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் நமக்கு அதுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அன்றைக்கே நான் இன்னும் 2 ஷோ பார்த்தேன். ஸோ அன்றைக்கே வந்து அந்த நம்பிக்கை வந்து இன்னும் உறுதியாச்சு. அண்ட் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கணிச்சு வச்சுருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் இந்த ஃபேமிலி க்ரௌடு, நியூட்ரல் ஆடியன்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் படத்துக்கு வந்து இந்த ஒரு பலத்தை சேர்த்துருக்கு. இந்த படத்தில் அதாவது இது வரைக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி பெண்கள் சார்ந்த, பெண்கள் மையப்படுத்திய கருத்துக்கள் வந்து யாருமே அந்த இன்டர்வியூவில் ரொம்ப ஹோல்டாக அப்படி வச்சிட்டீங்க. ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு பெண்ணுக்காக ஒரு உறவுகள் சம்மந்த இவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இட்ஸ் நாட் ஒரு ட்ராவல், அவர் ஒய்ஃபை கடத்திட்டாங்கன்றதை தாண்டி எவ்வளோ உறவு முறைகளில் என்ன ஒரு வேறுபாடு கருத்துக்கள்லாம் இருக்குது. இந்த ட்விஸ்ட் எப்படி அது குழப்பாமல் அது கரெக்டாக அமைஞ்சதுக்கான காரணம் அது. உங்கள் படங்கள்லேயே எப்போவுமே அந்த என்கேஜிங் இருக்கும், அடுத்தடுத்த என்னென்ன இருக்கும். பட் ஆனால் ஒரு உறவு முறைகளே அதை வந்து குழப்பாமல் அதுக்கு அடுத்த என்னன்றது எப்படி கரெக்டாக?
ஆம், கலகத்தலைவன் என்னுடைய முந்தைய படத்தில் வந்து கதாநாயகி வந்து கதாநாயகனை உயிருக்கு உயிராக நேசிப்பாங்க. ஒரு பிரிவு ஏற்பட்டுரும். அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. சரியா? திடீர்னு காணா போயிருவார். இருந்தாலும் 7 வருஷமா அவங்க வேற ஒரு பந்தத்துக்குள்ள தன்னை உட்படுத்திக்காம சிங்கிளாவே இருப்பாங்க. அவரை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து ஃபோன் வரும். அவர் நிலைமைய சொல்லி, "நான் இப்போ இந்த ஊரை விட்டே நான் கிளம்புறேன். நீ என் கூட வர்றியா?" அப்படின்னு கேட்பார். அப்போ அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வரேன்ற மாரி சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்குன்னு ஒரு கனவு இருந்தது. சரியா? எனக்கு ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. என்னால அத விட்டுட்டு வர முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்ஷன் த்ரில்லர் படத்துல ஒரு கதாநாயகி இப்படி சொல்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். சரியா? என்னுடைய காதலை காட்டிலும் என்னுடைய வேலை முக்கியம் அப்படின்னு ஒரு பெண் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியா நான் கருதுறேன். எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி பெண் உரிமை சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள வந்து வரவேற்கணும். அதுக்கு இடம் கொடுக்கணும் என்னுடைய ஸ்கிரிப்ட்ஸ்ல அப்படின்ற ஒரு நெனப்பும் எனக்கு எப்போதுமே இருந்தது. இங்க வந்து அதுக்கான ஸ்கோப் வந்து சார் எனக்கு குடுத்தாரு. ஸோ இது பேசிக்கலா ஒரு ரோட் ஃபில்மா இருந்தாலும் கூட, இந்த விஷயங்கள, இந்த அம்சங்கள கதைக்குள்ள கோர்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இத சரியா சொல்லணும். ஏன்னா இது கத்தி மேல நடக்கிற மாரி. சரியா சொல்லலன்னா இது வந்து வேற விதமா இது வந்து திரும்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, ராஜன், எனக்கு என்ன ரொம்ப திருப்தி அளிக்குதுன்னா இந்த படத்த பொறுத்தவரைக்கும், நாங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்த பேசுறோம். ஆனா கடைசியில ஹீரோ, ஹீரோயினும் சேரும்போது ஆடியன்ஸ் வந்து மனநிறைவு அடையறாங்க. "இவ கூட ஏன் சேர்ந்த?" அப்படின்னு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வரல. மாறாக, அது சேர்ந்தது தான் அவங்களுக்கு வந்து ஒரு நிறைவ குடுக்குது. அப்போ நம்ம சொல்ல வந்த கதைய நம்ம ப்ராப்பரா சொல்லியிருக்கோம். அப்படிங்கிற ஒரு ம். திருப்தி அது எனக்கு ஏற்படுது. இது நாங்க ரொம்ப மெனக்கெட்டு ஜாக்கிரதையா, அந்த கேரக்டரையும் வந்து மட்டம் தட்டிறாம. ஏன்னா அது எங்களுடைய நோக்கம் இல்ல. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய கருதுகோள் என்ன அப்படின்னா, ஒரு திருமண பந்தத்திலிருந்து விலகிக் கொள்வதற்கான அதிகாரமும், உரிமையும் ஒரு பெண்ணுக்கு உண்டு. அது எந்த காரணத்துக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். பட் அந்த அதிகாரம் ஒரு பெண்ணுக்கு உண்டு. அப்படின்றது தான் இந்த படம் சொல்ல வர கருத்து. இன்ஃபாக்ட் இத வந்து கடைசியில கிளைமாக்ஸ்ல இத ஒரு டயலாகாவே நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு, இத வந்து அந்த அளவுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஆடியன்ஸ்க்கு. கதையினோட போக்குலயே அவங்க பார்த்தாலே. ம். புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் நடந்திருக்கு. அதுதான் எனக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் மேல இன்னும் அதிகப்படியான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நம்ம ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பரா சொன்னோம்னா அவங்க அத ஏத்துக்குவாங்க. தமிழ் ஆடியன்ஸ் மோர் ஓவர் ஆஃப்டர் கோவிடு நெறைய ஓடிடி படங்கள் பார்க்கும்போது, ம். தே ஆர் மோர் என்கேஜ்டு ரொம்ப இதுவா இருக்காங்க. ஏதோ சின்ன தவறு பண்ணா கூட, அத வந்து கால்குலேட்டிவா சொல்ற அளவுக்கு ரொம்ப ஆடியன்ஸ் வந்து இப்போ ரொம்ப என்கேஜ்டு ஆயிட்டாங்க. எஸ். அண்ட் அவங்கள நம்பி நீங்க வந்து ஒரு கதைய சொல்லலாம். அது வந்து பொது பொது கருத்துக்கு கொஞ்சம் எதிரான கருத்தா இருந்தா கூட, அத நீங்க நியாயமான முறையில சொன்னீங்கன்னா, அவங்க அத உள்வாங்கிக்குவாங்கன்ற ஒரு தைரியத்த கொடுத்த படம் வந்து விடாமுயற்சி. 2வது இந்த கதையில வந்து நான் 2 காதல சொல்லியிருக்கோம் நாங்க. ஆமா. அர்ஜுனுக்கும், அர்ஜுன். ரஜினிக்கான காதலும் அதுவும் ரொம்ப இதுவா இருந்துச்சு. அந்த கிளைமாக்ஸ் சீன்ஸ எஸ். பார்க்கும்போது ரொம்ப எஸ். இதா இருந்துச்சு. அது வேறமோ அவங்க நெகட்டிவா இருந்தாலுமே, எஸ். அவங்களுக்கான ஒரு லவ் ட்ராக்கு அந்த கடைசியில அவர் சொல்ற டயலாக்லாம் ரொம்ப அண்ட் 2க்குமே அதனுக்குரிய காம்ப்ளெக்ஸிட்டீஸ் இருந்தது. இது பேசிக்கலா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். ரோடு ஆக்ஷன் த்ரில்லர் தான். பட் அதுக்குள்ள ஓரளவுக்காவது உறவு சிக்கல பத்தி பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் அப்படின்னு நாங்க நெனச்சோம். ஸோ, அ இந்த 2 உறவு முறைகள நீங்க எடுத்து பார்த்தாலும், அதுக்குன்னு ஒரு டைனமிக்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு லேயர்ஸ் இருக்கும். ஸோ, அதுக்கெல்லாம் ஒரு இடம் குடுத்த ஸ்கிரிப்ட்டா தான் இத நான் பார்க்குறேன். ஆரோவுக்கு எதுக்கு சார் நீங்க டப்பிங் குடுத்தீங்க? இது எதிர்பாராத ட்விஸ்ட்டா இருந்துச்சே படத்துல. இத நான் எப்படி பார்க்குறேன்னா, அ ட்ரெய்லர்ல வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ட பார்த்துட்டு அது அஜித் சார் அப்படின்னு எப்படி ஒரு முடிவுக்கு நெறைய பேர் வந்தாங்களோ, ம். இன்ஃபாக்ட் அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு டீகோடிங் வேற பண்ணினாங்க. அஜித் சாருக்கு வந்து இதுல ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அவர் வந்து ஒரு ஹிட்மேனா வராரு அப்படின்னு. அவர் வந்து ஆக்சுவலா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அந்த ரிசெம்பிளன்ஸ வந்து நாங்க கவனிக்கவே இல்ல. இன்ஃபாக்ட் நாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், மக்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், அந்த ரிசெம்பிளன்ஸ் எங்க கண்ணுக்கே பட்டது. இந்த கேள்விய நெறைய பேர் என்ட்ட கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேலயே கேட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அது வந்து ஆரோவுடைய ஓன் குரல் தான். அது நான் குரல் குடுக்கல. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆக்சுவலி ஆரோ வந்து அஜித் சார் வந்து காப்பாத்திட்டு போற அந்த கார் சேஸ் அப்படிதான் இருந்தது.
ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த அளவுக்கு அவர் ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாருன்ட்டு. ட்ரெய்லரில் போகும் அவர் ஏதோ காப்பாற்றிட்டு போகிற மாதிரி தான் அப்படி தான் நான் ஒரு இமேஜினேஷனில் இருந்தேன். படம் பார்க்கும்போது ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னுட்டுறது. பட் அந்த கார் சேஸ்ன்றது தான் படத்தில் ஒரு மைய டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்குது. ஸோ அது எத்தனை நாள் சார் எடுக்கப்பட்டது அந்த கார் சேஸ்? எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அது வந்து ஸ்டண்ட்டோட சேர்ந்து வந்ததுனால எனக்கு இப்போ எக்ஸாக்டாக தரவு என் கையில் இல்லை. பட் இட் டுக் அஸ் குவைட் அ பீரியட் ஆஃப் டைம். எனக்கு சரியாக ஞாபகம் சொல்ல முடியல. பட் ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு குறையாமல் அது போயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதாவது ஆக்சிடென்ட் ஆகுறது இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ எத்தனை நாள் எடுக்குன்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. தினந்தோறும் அந்த கார் ஆனால் வேகமாக தானே நீங்கள் ட்ராவல் அது மாஸ்டர் வந்து அந்த சீக்வன்ஸை எடுத்து முடிச்சு அவருமே சண்டையை மட்டும் சொல்கிறேன். எடுத்து முடிச்சுட்டு அவர் அதை எடிட் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் ஓடக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக எடிட் பண்ணோம். ஸோ அத்தனை நாட்கள் ஆச்சு நாங்கள் அதை ஷூட் பண்ணி முடிக்க. சார் அடுத்தது அஜித் சாரோட குட் பேட் அக்லி வருது. ஆமாம். அதுக்கப்புறம் அடுத்து உங்கள் ப்ராஜெக்ட் எதிர்பார்க்கலாமா? இதுக்கான விடையை சார் தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் சி வாட் சார்கிட்ட எப்போ பேசுனீங்க ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு? ஏன்னா சார் பிஸியாக இன்னும் ரேசிங்ல ட்ராக்ல இருக்காரு. பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. எங்கள் எல்லாருக்குமே சார் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவர் வந்து ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கார். நம்மளுடைய இங்கே உள்ள டைம் லைனும் அங்கே உள்ள டைம் லைனும் வெவ்வேறாக இருக்குது. பட் ஆனால் டெக்ஸ்ட் மெசேஜஸ் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ அன்றைக்கே அந்த மார்னிங்கே வந்து சார் எனக்கு மெசேஜ் அனுப்புனார். அன்றைக்கி மார்னிங்கில் கிட்டத்தட்ட எல்லா ஷோஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் ஷோ முடியக்கூடிய தருவாயில் சார் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் அவர் ஃபில்ம் அப்படின்னு அனுப்பியிருந்தார். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ்லாம் அவர் காது கேட்டு சார் அங்கே போய் படம்லாம் பார்க்கல ஃபுல் அண்ட் ஃபுல் சார் வந்து இங்கே டப்பிங்கில் படம் பார்த்தது தான். பட் அதுக்கப்புறம் அவருக்கு படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதான்னு எனக்கு தெரியல. போர்ச்சுகலில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அண்ட் அங்கே படம் ரிலீஸ் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. யூரோப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் எந்தெந்த இடங்கள் அவர் இருக்கக்கூடிய இடத்துல ரிலீஸ் ஆகிருக்கு அவர் பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அஜித் சார் அண்ட் அர்ஜுன் காம்பினேஷன் நம்ம மங்காத்தில் பார்த்ததுக்கும் இதுக்குமே ரொம்ப கான்ட்ராஸ்டட் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குல்ல. அந்த சாயல் வரக்கூடாது நாங்கள் நினச்சோம். ரெண்டாவது கதையை அதுக்கு இடம் கொடுக்கல. அதில் வந்து அவங்க வந்து ஆன்டகனிஸ்ட்டுங்க மாதிரி இருப்பாங்க. சாரி எதிரெதிர் துருவங்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா 2 பேரும் நண்பர்கள்னு கதை முடியும். இதில் உண்மையிலேயே அவங்க எதிரெதிர் துருவங்கள் தான். ஸோ அது முதற்கொண்டு 2 கேரக்டர்ஸையும் உந்தக்கூடிய அக மற்றும் புறச்சூழல்கள் வரைக்கும் எல்லாமே வேறுபட்டு தான் இருந்தது. ஸோ தோற்றமும் சரி, கதையினுடைய பொருளும் சரி, எல்லாமே மாறுபட்டு தானே இருந்தது. அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு அது ஏற்படுத்துது. உங்கள் நண்பர் அருண் விஜய் கூட தேட்டரில் போய் பார்த்துலான்ட்டு அது வீடியோலாம் வைரல் ஆகிட்டே வருது. ஸோ ஹவு ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப்? ஹீ இஸ் லைக் எ பிரதர் டு மீ. இஸ் ஃபேமிலி டு மீ. நேற்று கூட அவங்க அம்மாவோடையும் விஜயகுமார் சாரோடையும் உட்காந்து தான் நான் படம் பார்த்தேன். அண்ட் ஆர்த்தி வாஸ் தேர் வித் அருண்ஸ் சில்ட்ரன். ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் படம் பார்த்தோம். ஹீ இஸ் லைக் ஃபேமிலி டு மீ. சார் ஃபைனலாக அந்த தளபதி விஜய்க்கான 3 ஸ்டோரி 3மே அதே கிரைம் த்ரில்லரா இல்லை வெவ்வேறு ஜானர்? மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர்ஸ் தான். 3மே மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர்ஸ் தான். அதில் த்ரில்லும் உண்டு, சஸ்பென்ஸும் உண்டு. பட் பேசிக்கலி அது என்ன ரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஜான்ரன்னு கேட்டிங்கன்னா, மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர்ஸ். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ராஜ்.